உலக புகழ்பெற்ற கவித்துவ கலைஞன் வாகீஸ்வரன் அவர்களின் கௌரவித்து இந்த விழா எடுக்கும் இனிவில் பொது அமைப்புகள், சமூகங்கள், பெரியார்கள், கல்விமான்கள், இந்த நிகழ்வை நடாத்திய தலைவர்கள், நண்பர்கள், இளைஞர்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முக்கியமாக இந்த விழா பிந்தி நடந்தா நான் சொல்கிறேன். ஏனென்றா இது எப்போவோ செய்ய வேண்டியது, 2-3 வருஷத்துக்கு முதல் இந்த பாராட்டு செய்ய வேண்டியது. ஆனால் அது சிலதுகள் நடக்கிற நேரம் தான் நடக்கும். அதுக்கமைய நான் இந்த விழாவை நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தார்கள், வாயிசனுக்கு ஒரு பாராட்டு விழா செய்யணும்னு சொல்லி. நான் சொல்லியிருந்தேன், அடுத்த வருடம் தைப்பொங்கலுக்கு மட்டும் நாங்கள் ஒரு மைதானத்தில் ஒரு ஒழுங்கமைத்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் ஒன்று, மேடை ஒன்று போட்டு இந்தியாவிலிருந்து கலைஞர்களை இறக்கி எங்களை இனிமேல் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு நிதியுதவியை கேட்டு செய்வோம் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது, இப்போ இந்த கொஞ்ச காலமாக இந்த வண்ணமயிலேறி வடிவில் அந்த பாட்டு உலக புகழ் பெற்று இந்தியாவிலேயும் வெளிநாடுகளிலேயும் இந்த புகழ் பெற்று இந்த பாட்டு எல்லாரும் கவிநயத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது, தற்சமயம் போன கிழமை கூட ஒரு நண்பன் கேட்டிருந்தார், இதை விழாவை செய்யணும்னு சொல்லி. நான் சொன்னேன், கொஞ்சம் பொறுங்க பார்ப்போம், ஏண்டா இதுக்கு விழா ஒன்று செய்கிறேன்டா ஒரு பெரிய நிதி உதவி வேணும், அது காலம் பெறணும்னு சொல்லி கொண்டிருக்கும் போது கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்கள் என்ன கேட்டிருந்தார், தனகோபி நீ செய்யணும் என்று சொல்ல. நான் சொன்னேன், சார் நானும் ஜோச்சொண்டான் இருக்கிறேன், ஆனால் யாரும் அதை போஸ்ட் பண்ணி பேக் பண்ணல, நான் செய்யணும்னு இருக்கிற வழியும் ஒரு தரம் அதை யோசிக்கிறேன்னு சொன்னோன்னு அவர் அடித்த உடனே வாய்ஸனு கோல் அடித்தேன். வாய்ஸன் இப்படி ஒரு விழா ஒன்று செய்ய போகிறேன்னு உங்களுக்கு நேரம் இருக்காண்டு அவர் சொன்னார். அண்ணா நான் 21ஆம் தேதி பிரித்தானியாவுக்கு செல்ல இருக்கிறேன், உங்களுக்கு எனக்கு 3 நாள் சூட் இருக்குது, 20ஆம் தேதி எனக்கு ஒரு நேரம் ஒன்று இருக்குது, அதுக்காக அதை விருப்பம் வேண்டாம் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கமைய இது நானோ திருமணம் சாரோ செய்த நிகழ்ச்சி அல்ல, இது இனிமேல் இருக்கிற அனைத்து பொது அமைப்புகளும், இன்றைக்கு எல்லா பொது அமைப்புகளும் வந்திருக்கிறாங்க. இனிமேல் இந்து விளையாட்டுக் கழகம், அண்ணா வாசியாலை விளையாட்டு சரசம நிலையம், கலாயோதி சரசம நிலையம், அமரகவை விளையாட்டுக் கழகம், வேறு ரசிக பிரியா கலைமன்றம், இனிவில் பராசர பிள்ளையார் இளைஞர்கள், இனிவில் அறிவாலயம், இனிவில் வட்டிவினி இளைஞர்கள், அப்படி அத்தனை அமைப்புகளும் சேர்ந்தா இந்த விழாவை என்று எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர பங்களிப்பும் இதில் இருக்கு. அதுக்கமைய நான் முதலாவதாக நான் இங்கு இந்த முதலாவது நான் நன்றி சொல்ல வேண்டும் வேண்டாம். எல்லாம் நிகழ்ச்சி நிரலில் நடக்கையில் நான் பராசர பிள்ளையார் கோயிலில் வரவேற்பு துவங்க சிவலிங்கம் ஐயா சொன்னார், நான் வாய்ஸனுக்கு ஒரு வேல் கொடுக்க போகிறேன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அதில் முருகன் கோயிலில் வச்சு கொடுப்போம். உண்மையிலே என்னது அந்த வேலோட அவர் அந்த அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிற காட்சியை பார்க்கும்போது மிகவும் ஒரு அளவுள்ளா காட்சியாக இருக்கிறது. முதலாவது அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக இந்த குமரநத்தனாலய மாணவிகள், முதல்ல எனக்கு நேற்று முந்தினா தான் தெரியும் அவர் டான்ஸ் ஃபாலோ இருக்கிறாண்டு. நான் முதல் அவர் தன்னுடைய அக்காவோட டான்ஸுக்கு போய்க்க நான் நினைக்கிறது அக்காவுக்கு பாதுகாப்புக்கு போகிறாருண்டு. ஆனால் அவர் டான்ஸ் ஃபாலோ தான் குமரவல் சார்கிட்ட போயிருக்கார். உண்மையில் அந்த மாணவிகளுக்கும் அந்த குமரநத்தனாலய அவருக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த இந்த யூடியூப் மீடியா அவர்கள் எந்தவித அறிவித்தலும் இல்லாமல் வந்த அந்த யூடியூப் சமூக வலைத்தளங்கள் மீடியா அவைகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்தது இந்த விழாவுக்கு பிரதமராக தலைமை இருக்கும் செஞ்சொல்வர் ஆர் திருமுருகன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தேவாரமுரிய காரஞ்சா புஷ்கரனுக்கும் வரவேற்பு நடந்த பரமலிங்கம் ஜசிந்தன் அவர்களுக்கும், முக்கியமாக இன்று இந்த தொகுப்புரை வழங்கிய சைவ புலவர் சண்முகலிங்கம் முகுந்தன் அவர்களுக்கு நாங்கள் முதலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே நான் நேற்று தான் அழைப்பு விட்டதுன்னா அண்ணா செய்து விடுங்கன்னு சொல்லி சிறப்பாக அந்த செய்திருந்தார். அதுக்கமைய அதாவது அடுத்த சிறப்பு விருந்தினருக்கு தாசலிங்கம் கிருஷ்ணராஜ், சுந்தரமூர்த்தி கோவிதாஸ், ஸ்ரீவன் கார்த்திகா, சண்முகநாதன் முகுந்தன், என்ஆர் கோவிந்தசாமி, ரத்தினகுமார், நாகையா கிருபாகரன் அனைவருக்கு நான் மனப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முக்கியமாக பேராசிரியர் தேவராஜர் அவர்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏடிசி நிறுவனத்தின் நிர்வாகி அரிச்சொல்ல மாசி அவர்களுக்கும், பலம்புரி பத்திரிகையின் ஆசிரியர் விஜயசுந்தரம் அவர்களுக்கும், அடுத்ததாக எமது மரவம்புல சச்சியானந்த ஐயா வந்திருந்தார் அவருக்கும், அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞான சிறிதன் அவர்களுக்கும், ஆளுநர் செயலாளர் வந்திருக்கிறார் நந்தகோபால் சார் அவர்களுக்கும்,
மற்றும் இனிவில் இளைஞர்கள் மற்றும் வேறு யாருக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டிருந்தால் மற்றும் இந்த ஒளி அமைப்பு செய்த சக்தி சவுண்ட்ஸ் அவர்களுக்கும் எவரஸ்ட் உரிமையாளர் மோகன் ராயன் அவர்களுக்கும் மற்றும் இந்த கதிரைகளை வழங்கிய சுதாண்ணா அவர்களுக்கும் மற்றும் எல்லாருக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.